ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேசி டியூபர். ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்னி சீரிஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பலவிதமான அல்டிமேட் லைன்ஸை நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் தான், இன்னும் நிறைய அல்டிமேட் லைன்ஸ் நமக்கு காட்டாதது நிறையாவே இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு டாப் 5 லிஸ்ட்டில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் போட வேண்டியதே கிடையாது, ஏன்னா டாப் 50 ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபியூஷன் லைன்ஸை பற்றி தான் போட்டிருக்கணும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து ப்ரோ இந்த மாதிரி இந்த வீடியோ போடுங்க, இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்பர் 5 நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூப்போட அல்டிமேட் ஃபார்மான அல்டிமேட் கூப் தான். ஸோ நம்ம கூப்பை பற்றி நமக்கு தெரியாதா, ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏலியன்னு சொல்லலாம். ஸோ அவரோட அல்டிமேட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆர்ட் தான். ஸோ இது அஃபிஷியலாக ஃபேன் ஆர்ட்டான்னு தெரில, பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து ஒரு ஃபேன் ஆர்ட்டாக தான் இருந்திருக்கணும், ஏன்னா நமக்கு அஃபிஷியலாக இன்னும் காட்டல அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஃபேன் ஆர்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நான் நிறையாவே பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் ஆகுது. ஏன்னா நம்ம நார்மலாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஒரு மேட்ச் ஆகிற மாதிரியும் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூப் இருக்கார்ல, ஸோ நம்ம கூப்புக்கு பார்த்தீங்கன்னா கால் இல்லை. ஸோ கூப் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் கூட இவர்கிட்ட இல்லை. ஸோ அந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் வந்து இவர்கிட்டயே இருக்குது பாருங்களேன். ஸோ இவரோட கையிலையும் பாருங்கள், அப்புறம் இவரோட அந்த நெக்கில் பாருங்களேன். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கா. பட் அது வந்து ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது. பட் இதை நான் தான் சொல்கிறேன், பட் இதை கிரியேட் பண்ணவர் என்ன நினச்சி கிரியேட் பண்ணாருன்னு தெரியல. மேபி அவரோட ஐடியா வந்து இதாக தான் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் இவரோட பவர்ஸ் எப்படி இருக்கும்னு நான் இமேஜினேஷன் பண்ணுறேன்னா, நார்மலாக நம்ம கூப்போட பவர் தான் கைஸ். பட் இவரோட கையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். இதுலேருந்து ஒன்று மட்டும் தெரியுது, இவரால் பறக்க முடியும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டரை வந்து ஈஸியாகவே எல்லாம் தூக்கிடுறாங்க தெரியுமா இவர்கிட்டேருந்து. அந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டரை வந்து இவர்கிட்ட ஈஸியாகவே எல்லாம் எடுத்துடுறாங்கல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அவர் கூடயே இருக்கிறதுனால யாராலும் இவர்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டரை வந்து இவர்கிட்ட எடுக்க முடியாது. ஸோ அது வந்து இவருக்கு ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் இவரை வந்து நம்பர் 5 வச்சிருக்கோம். இப்போ நம்பர் 4 என்ன அல்டிமேட் ஃபார்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் 4 ஆர்ம்ஸ். ஸோ அல்டிமேட் 4 ஆர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வந்து உண்மையிலேயே ஓரளவுக்கு ஒரு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக இருக்காருல்ல தெரியுமா நம்மளோட 4 ஆர்ம்ஸு. ஸோ அவரோட பார்த்தீங்கன்னா இவர் பல மடங்கு பெருசாக இருக்காரு. ஸோ பல மடங்கு பெருசாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் கையை பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா கை வந்து இன்னும் கூட ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இதை எடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி இருக்கார் தெரியுமா. ஸோ அவரை வந்து ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்களேன், கால் பாருங்க, அப்புறம் அவரோட கையை பாருங்க. இவர்கிட்ட காலே கிடையாது. ஸோ கால் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. இவர் கையை வச்சுட்டு தான் இருக்காரு போல இருக்கு. பட் ஆனால் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வில்லனுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு வில்லனுக்கு இந்த ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். ஒரு வேளை நம்ம அல்பிடோ வந்து மாறினார்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த அப்பியரன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ உண்மையிலே ஒரு சூப்பராக இருக்குது. அங்கங்கே ஸ்பைக்ஸ் இருக்குது. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது. பவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம 4 ஆர்ம்ஸ் இருக்காது தெரியுமா. ஸோ அவரை விட பார்த்தீங்கன்னா இவருக்கு பவர் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஏன்னா நம்ம 4 ஆர்ம்ஸ் கையும் பாருங்கள், இவர் கையும் பாருங்களேன். ஸோ அந்த கை வந்து பெருசாக இருக்கிறதுனால இன்னுமே ரொம்ப ஃபோர்ஸாகவே அட்டாக் பண்ண முடியும். ஸோ எனிமியை வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரை நம்பர் 4 வச்சுருக்கோம். இப்போ நம்பர் 3 யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்டிமேட் ஹீட் பிளாஸ்ட். ஸோ அல்டிமேட் ஹீட் பிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பிளாஸ்ட் வந்து ரொம்பவே ஒல்லியாக இருப்பார். பட் இங்கே இருக்குது பாருங்கள் நம்மளோட அல்டிமேட் ஹீட் பிளாஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ எப்படின்னா நம்மளோட ஹியூமங்கஸார் சைஸுக்கு இருக்குது போல இருக்குது. ஸோ ஹியூமங்கஸார் சைஸுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் முகம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகலை. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸோ பவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட ஹீட் பிளாஸ்ட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. பட் இந்த ஒரு அல்டிமேட் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா அந்த நீங்களே பாருங்களேன், உண்மையிலே ஒரு சூப்பராக தானே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துங்கிறது வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்ட்ரென்த்தோட சேர்த்து ஃபயர் உண்மையிலே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு அல்டிமேட் ஃபார்ம். ஸோ இப்போ வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் ஒர்க்கோட அல்டிமேட் ஃபார்ம், அதாவது அல்டிமேட் கிளாக் ஒர்க். ஸோ அல்டிமேட் கிளாக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அவரை பாருங்களேன், உண்மையிலே சூப்பராக இருக்குது. நார்மலாக நம்ம கிளாக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலாக இருப்பார். பட் இந்த ஒரு அல்டிமேட் கிளாக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் அட்டாமிக்ஸ் மாதிரியே வருது பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் அட்டாமிக்ஸோட கலர் வந்து வருது. ஸோ அதனால இந்த ஒரு அல்டிமேட் கிளாக் ஒர்க்குங்கிறது ஒரு சூப்பரான ஏலியன் தான். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கையெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் மேலே பாருங்களேன், ஸோ அவரோட கீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது
அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த ஒரு அல்டிமேட் கிளாக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக நம்ம அல்டிமேட் கிளாக் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக் ஆகிடுவார். ஸோ அந்த ஒரு இதை வந்து இந்த ஒரு அல்டிமேட் ஃபார்மில் வந்து எடுத்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. பட் அந்த கிளாக் ஒர்க்கோட அந்த டைம் பவர் வந்து இன்னுமே ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம். ஸோ நார்மலாக இருக்கிற பவரை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகிருக்கலாம். பட் அது வந்து என்னோட இமேஜினேஷன், இன்னுமே நிறையா இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வந்து என்னோட இமேஜினேஷனில் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதனால தான் இவரை நம்பர் 2ல் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் 1ல் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் குரோமோ ஸ்டோன். எஸ், இதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து முக்கால்வாசி கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமேட் குரோமோ ஸ்டோன் அப்படிங்கிறது தான் பல பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா குரோமோ ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அவருக்கு அல்டிமேட் ஃபார்ம் கொடுத்துருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஏலியனுக்கு அல்டிமேட் ஃபார்மை வந்து அவங்க கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ அது வந்து கொடுத்துருக்கணும். பட் ஆனால் நமக்கு சீரீஸில் காட்டல. பட் ஃபேன்ஸ் வந்து அல்டிமேட் குரோமோ ஸ்டோனுக்கு வந்து ஒரு டிசைன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. நார்மலாக நம்ம குரோமோ ஸ்டோன் இருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்லாம் கலராக இருக்குது. இப்போ ரெட்டு, அப்புறம் ப்ளூ, அப்புறம் க்ரீன் மாதிரி இந்த மாதிரி கலர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணதில் ஒரு ஓகேவான ஒரு அப்பியரன்ஸ்னு கூட சொல்லலாம். பட் இவருக்கு அல்டிமேட் குரோமோ ஸ்டோன் அப்படின்னு வந்த உடனே இவருக்கு பவர்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம குரோமோ ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அல்ட்ரா வயலட் பீமு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இவரால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதுவே இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிடும். ஏன்னா அல்டிமேட் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவரோட இன்னும் ரொம்ப ஒரு அல்டிமேட்டான வேர்ஷன். ஸோ அப்படிங்கிறதுனால இவருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால இவரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவரோட பவர்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கே தெரியும். ஸோ இத்தனை ஏலியன்ஸுக்கும் விட்டுட்டு இந்த ஏலியனை ஏன் நம்பர் 1ல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நமக்கு சீரீஸில் மட்டும் காட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஏலியனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். பட் ஏஎன்எக்ஸ் அளவுக்கு கிடையாது. பட் ஓரளவுக்கு ஒரு சூப்பரான ஏலியனாக மாறி இருப்பார். ஸோ அதனால தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மாத்திரம் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.